மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சென்னை எழும்பூரில் பேசி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். நசுக்குகின்ற விதத்தில் பல வேலைகளிலே ஈடுபட்டு வருகிறார்கள். நெருக்கடி நிலை பிரகடனத்தை எதிர்த்து போராடி சிறைக்கு சென்றவன் நான். பத்திரிகை சுதந்திரத்துக்காக சிறைக்கு சென்றவன். நீதி போதனைகள் செய்கிறார் நாள்தோறும் மிஸ்டர் மோடி, கிவிங் சர்மன்ஸ் அண்ட் ஸ்கிரிப்சர்ஸ். நீதி போதனைகள், மாதம் ஒரு முறை மக்களுக்கு வானொலியிலே பேச்சு. உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளுக்கும் போய் இந்தியாவை போல ஒரு ஜனநாயக நாடு கிடையாது என்று தம்பட்டம் அடிக்கிறார். ஆனால் ஒவ்வொரு மாநிலத்திலும் குறுக்கு வழியிலே உள்ளே நுழைந்து அங்குள்ள அரசியல் கட்சிகளை நாசப்படுத்தி களங்கப்படுத்தி நச்சுமயமாக்கி அதிகாரங்களை கைப்பற்றுகிற வேலையிலே ஈடுபட்டு வருகிறார்கள். அதற்கு நேற்றைக்கு குஜராத்தில் தேர்தல் கமிஷன் சரியான அறையை நரேந்திர மோடி கூட்டத்துக்கு கன்னத்திலே கொடுத்திருக்கிறது. The decision of the election commission is a slap on the face of BJP. ராஜ்யசபா தேர்தல் வருகிறது. 3 இடங்களுக்கு தேர்தல். அமித்ஷாவும் ஸ்மிருதி இரானியும் பாரதிய ஜனதா வேட்பாளர்கள். அகமது பட்டேல் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர். காங்கிரஸ் ஓட்டு எண்ணிக்கை அடிப்படையில் 3 பேருமே வெற்றி பெற்று வர முடியும். எதற்காக போட்டி? அதுவும் காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஒரு எம்எல்ஏவை ராஜினாமா செய்ய வைத்து அந்த நபரையே பாரதிய ஜனதா கட்சி ஆதரித்து வேட்பாளராக்கி, ராஜ்யசபா வேட்பாளராக்கி அந்த காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏவை 6 காங்கிரஸ் எம்எல்ஏக்களை குதிரை பேரத்திலே கைவசப்படுத்தி ராஜினாமா செய்ய வைத்து அவர்களை ஓட்டு போட விடாமல் செய்துவிட்டு, அவர்கள் ஓட்டு போடவில்லை. இந்த தேர்தலை பணம் கொடுத்து பதவி ஆசை காட்டி இந்த வகேலாவை திடீரென்று காங்கிரஸில் முன்பு பிஜேபியில் இருந்தவர் தான், அவரை அணிமாற வைத்து அவருக்கு பின்னால் சில எம்எல்ஏக்களை சேர்த்துவிட்டு தேர்தல் நேற்று நடைபெற்றது. இதில் இந்த குதிரை பேரத்தில் காங்கிரஸ் கட்சியிலே இருந்து வந்த 2 எம்எல்ஏக்கள் மாறினார்கள் அல்லவா, அவர்கள் ஓட்டு மூலம் இவர்கள் பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் எம்எல்ஏவை ராஜினாமா செய்ய வைத்து வேட்பாளர் அவரை ஜெயிக்க வைக்க முயற்சித்தார்கள். நீதி வென்றது. ஒரு கட்டத்தில் எப்படியாவது தர்மம் ஜெயிக்கும் என்று சொல்வதற்கு ஒரு நியாயமாகப்படுகிறது. நேற்று நள்ளிரவு வரை ரிசல்ட் அறிவிக்கப்படவில்லை. நானும் தொலைக்காட்சிக்கு முன்னாலே உட்கார்ந்திருந்தேன். கடைசியில் என்ன ஆயிற்று என்றால், இந்த 2 எம்எல்ஏக்கள் ஜனநாயக திருடர்கள், தீவ்ஸ் ஆஃப் டெமோக்ரசி, இவர்கள் பிஜேபி வேட்பாளருக்கு ஓட்டு போட்டுவிட்டு என்ன செய்வார்கள், அவங்க கட்சி ஏஜென்ட்டுக்கு ஒருத்தர் வேட்பாளர் நிற்கிறார்ல, அவங்க ஆதரிக்கிற ஒரு அந்த அவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்களோ அந்த கட்சி ஏஜென்ட்டுக்கு காட்டலாம். ஆனால் எலெக்ஷன் ரூல்ஸ் ரூல் நம்பர் 39 படி மற்றவங்களுக்கு காட்டக்கூடாது. இது ஏற்கனவே ஒரு தீர்ப்பு இருக்கு. இவங்க 2 பேரும் நாங்கள் பிஜேபிக்கு தான் ஓட்டு போட்டோன்னு ஓட்டு எடுத்து காமிச்சிட்டாங்க. இது வீடியோவில் பதிவாயிடுச்சு. இதனால தேர்தல் கமிஷனுக்கு முன் மாறி மாறி அகமது பட்டேல் தரப்பில், காங்கிரஸ் தரப்பில், பிஜேபி தரப்பில் தூதுக்குழுக்கள் போய் பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தாங்க. ஆனால் தேர்தல் கமிஷன் நியாயத்தின் பக்கம் நின்றது, விதிகளின் பக்கம் நின்றது. இந்த 2 ஓட்டு செல்லாது நின்றுச்சு. அகமது பட்டேல் ஜெயிச்சிட்டார். நல்ல கன்னத்தில் அற வாங்கியிருக்காங்க பிஜேபி காரங்க. நரேந்திர மோடிக்கு சொல்றேன், யூ ஹவ் நோ மாரல் அத்தாரிட்டி ஹியர் ஆஃப்டர் டு ஸ்பீக் அபவுட் எத்திக்ஸ் இன் பாலிடிக்ஸ். அரசியல் நேர்மையை பற்றி பேச உங்களுக்கு அருகதையா கிடையாது மிஸ்டர் மோடி.
எனவே நேற்றைக்கு குஜராத்தில் அரசியல் அறம் குறித்து பேசுவதற்கு பிரதமர் மோடிக்கு அருகதை கிடையாது என்றும் நீதி போதனைகளை பேசும் மோடி ஒவ்வொரு மாநிலங்களிலும் குறுக்கு வழியில் அதிகாரத்தை கைப்பற்றும் வேலையில் ஈடுபடுகிறார் என்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். அவர் பேசியதன் முழு விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.